லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் ஒர்க்கிங் உமனுக்காண்டி உள்ள ஒரு சின்ன டிப்ஸை நான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து 10 லிட்டர் குக்கரில் வந்து காலளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆப்டான ஒரு பானை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மெம்பருக்கு நம்ம அரிசி வச்சுட்டு அந்த கலைஞ்சி அதுக்குள்ளேயுமே பானைக்குள்ளேயுமே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை மூடிட்டு ஒரு விசில் தான் வரணும். அந்த விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த விசில்லாம் போனதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து வெந்திருக்கும். ஒரு விசில் தான் வைக்கணும், கூட வச்சுட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். இது வந்து ஒர்க்கிங் உமனுக்காக உள்ளது. உடனே நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும். அதுக்காண்டி உள்ள டிப்ஸு. நல்லா சாப்பாடு வந்து நம்ம நார்மலாக வடிக்கிற மாதிரியே வெந்துடும். இது வந்து குக்கர் சாப்பாடு இல்லை, வடிக்கிறது தான். நம்ம அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே என்ன செஞ்சிடும்னா சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துடலாம். இது வந்து சீக்கிரமாக உள்ளதுக்காண்டி உள்ள ஒரு சாப்பாடு செய்கிறதுக்காண்டி உள்ள டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் என்னென்னா ஃபேஸ் பேக் தான். சன்ரைஸ் இல்லைன்னா ப்ரூ ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தேனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா 1 டே முன்னாடி இல்லைன்னா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை கழுவிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ரிசல்ட்டு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி கட்டான செயின்ஸ் நெக்லஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சிலர் வந்து அதை யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. அதுக்குள்ள டிப்ஸ் தான். இதுக்கு ஒரு கியர் ஒயர் இருக்குது, 25 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த கியர் ஒயரை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே விட்டு இப்போ நூல் வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, அசிங்கமாக தெரியும். அதனால தான் கியர் ஒயர் தெரியாது. ஏன்னா நல்லா டைட் பண்ணி நம்ம நூலை வந்து எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி கியர் ஒயரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாட் போட்டு இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளையும். அதனால தான் கியர் ஒயரு. நூல்லாம் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கே டைமிங் ஆகும். அது ரொம்ப குட்டி ஹோலாக இருக்கும். இதுனா கரெக்டாக அதுக்கு ஆப்டாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நெக்லஸ் செட் வந்து நெக் பீஸ் வந்து பழையபடி வந்துடும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட இருந்தால். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம், பிள்ளைங்களும் எடுக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சமையலில் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கைக்குத்தளவு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, ரெண்டாவது வந்து உப்பும் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வீக்லி செஞ்சோம் அப்படின்னா இதுவும் ஹெல்த்தி. இந்த உப்பையும் கொஞ்சம் நம்ம ரோஸ்டர் பண்ணிவிட்டு அது கூட வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் நம்ம போடணும். ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது, சும்மா சாதாரணமாக தான். இதை மிக்சியில் வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா எந்த சாப்பாடு எதுக்கு நம்மனாலும் இந்த உப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக்